Hi students, in this video we are going to learn about wastewater treatment. Sewage. Sewage is the waste that is generated in towns and cities which contains human excreta, large amounts of organic matter and many pathogenic microbes, and all these are the biodegradable pollutants. These waste, they contain many organic and inorganic components which are very harmful to us. So before letting these wastewater into the rivers or streams, the organic and inorganic components should be removed. That process is the wastewater treatment. So wastewater treatment is a process to reduce the organic and the inorganic components in wastewater so that it will no longer support the microbial growth and it will eliminate the toxic materials. Sewage na என்னதுன்னா டெய்லி வந்து டவுன் சிட்டிஸில் வந்து எக்ஸ்க்ரீட்டா, ஹியூமன் எக்ஸ்க்ரீட்டா, வேஸ்ட் வாட்டர், இது எல்லாத்தையுமே சாலிட் பார்ட்டிகல்ஸ், ஃபுட் வேஸ்ட், இது எல்லாமே சேர்த்து வெளியே வந்து அனுப்புகிற கழிவு நீர். அதை வந்து என்ன பண்ணணும், அதில் வந்து நிறையா ஆர்கானிக் அண்ட் இன்ஆர்கானிக் காம்பனன்ட்ஸ் இருக்கும். அண்ட் ஆல்சோ மெனி பேத்தோஜெனிக் பாக்டீரியா. பேத்தோஜெனிக் பாக்டீரியா இஸ் ஹார்ம்ஃபுல் பாக்டீரியா. தீஸ் வாட்டர் அதை வந்து டைரெக்டாக நம்ம ரிவர்லையோ ஸ்ட்ரீம்ஸ்லையோ விடுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், அதை ப்ராப்பராக ட்ரீட் பண்ணி அதுக்கப்புறமா தான் அதை ரிவர்ஸ்லையோ ஸ்ட்ரீம்ஸ்லையோ நம்ம எல்லாம் ரீசைக்கிள் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுறதுக்கோ யூஸ் பண்ணலாம். ஸோ திஸ் ப்ராசஸ் இன்வால்வ்ஸ் 3 stages. First is the primary treatment. Primary treatment involves the physical removal of the solid and particulate organic and inorganic materials. There are 2 processes involved in this. One is filtration and sedimentation. First is filtration. Filtration, the water is filtered 2 or 3 times. So repeatedly என்ன பண்ணுவாங்க, அதை filter பண்ணுவாங்க. That is sequential filtration to remove the floating debris. அதில் float ஆகிற substances எல்லாத்தையுமே என்ன பண்ணுவாங்க, filter பண்ணி remove பண்ணுவாங்க. The next step in it is sedimentation. Through sedimentation the grit is removed. What is grit is nothing the soil and the small pebbles. ஸோ செடிமெண்டேஷன்றது என்னது, அப்படியே அந்த வாட்டரை அப்படியே கொஞ்சம் நேரம் ஸ்டாண்ட் பண்ண விடுறது. ஸ்டாண்ட் பண்ணுறப்ப என்ன ஆகும், அதில் அந்த சூப்பர் நெட் இது வந்து மேலே இருந்துடும். கீழே வந்து என்ன ஆகும், அந்த ஸ்லட்ஜ், அந்த கழிவுலாம் வந்து அந்த சாயில் பெபிள்ஸ் இது எல்லாமே செட்டில் ஆகிடும். ஸோ தட் ப்ராசஸ் இஸ் செடிமெண்டேஷன். Primary treatment involves two steps. One is filtration and another is sedimentation. First process என்ன பண்ணுறோம், நல்லா ஃபில்டர் பண்ணி அதில் ஃப்ளோட் ஆகிற சப்ஸ்டன்சஸை வந்து ரிமூவ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், அதை அப்படியே செட்டில் ஆக விடுறோம். செட்டில் ஆக விட்டுட்டு அடியில் செட்டில் ஆகிற அந்த சாண்டு பெபிள்ஸ் இது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி மேலே இருக்கிற ஃப்ளூயிட் தான் என்னது, அந்த சூப்பர் நெட். அதை வந்து நம்ம வந்து அதுதான் வந்து எஃப்ளூயண்ட். அதை வந்து நம்ம செகண்டரி ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து we are letting it. Secondary treatment, it is also called as the biological treatment. After the primary treatment, the primary sludge, அங்கே செட்டில் ஆகிற solid particles, அதான் primary sludge, that is removed, and the supernet, that is the liquid that settles above, we are removing it as the supernet that forms the primary effluent. So that is passed into large aeration tanks. பெரிய பெரிய டேங்க்கு வந்து அதை பாஸ் பண்ணுவாங்க. ஸோ தட் இஸ் கான்ஸ்டன்ட்லி அஜிடேட்டட் மெக்கானிக்கலி அண்ட் ஏர் இஸ் பம்ப்ட் இன் டு இட். ஸோ என்ன பண்ணுவாங்க, அதை நல்லா வந்து ஷேக் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நல்லா ஷேக் பண்ணி ஏர் பாஸ் பண்ணுவாங்க. ஸோ தட் இட் வில் அலோ த க்ரோத் ஆஃப் த மைக்ரோப்ஸ். ஸோ என்ன ஆகும், நிறையா aerobic microbes are the microbes which grow in the presence of oxygen. ஸோ நிறைய ஏர் பம்ப் பண்ணி aerobic microbes-ஓட growth-ஐ வந்து இனிஷியேட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ as result the growth of the aerobic microbes, flock is formed. What flock is nothing but masses of bacteria that is associated with the fungal filaments to form a mesh like structure. ஸோ இந்த ஃப்ளாக்ன்றது வந்து என்னது, மேலே வந்து அப்படியே வந்து பாக்டீரியாவும் அதோடு சேர்த்து ஃபங்கல் க்ரோத்தும் சேர்ந்து மேலே வந்து ஒரு பின்னல் மாதிரி ஒரு லேயர் வந்து அப்படியே ஃபார்ம் பண்ணிடுவாங்க. தட் இஸ் ஃப்ளாக்.
when this bacteria grow, when this bacteria and the fungus, when they grow, they will consume the organic matter that is present in the effluent. So in the effluent it contains organic matter. So when the tank is agitated, so வந்து கம்ப்ளீட்டாக ஷேக் பண்ணி ஏர் கொடுத்துட்டே இருக்கும்போது என்ன ஆகும், microbes grow. When the microbes grow, they consume the organic matter that is present in the effluent. So this reduces the biological oxygen demand, or we can say it as the biochemical oxygen demand. ஸோ அது வந்து என்ன ஆகும்னா BOD அப்படின்னு சொல்லுவோம். அதை வந்து என்ன பண்ணும், ரெடியூஸ் பண்ணும். What is BOD? That is we can say it as the biological oxygen demand or the biochemical oxygen demand. It refers to the amount of oxygen that would be consumed if all the organic matter in 1 liter of water were oxidized by bacteria. ஸோ ஒரு 1 liter of waterல வந்து 1 liter of அந்த வேஸ்ட் வாட்டரில் வந்து எவ்வளோ ஆக்சிஜனை வந்து அந்த மைக்ரோப் வந்து கன்சியூம் பண்ணுதோ, அதில் இருக்கிற எல்லா ஆர்கானிக் மேட்டரையும் வந்து யூட்டிலைஸ் பண்ணி, அதுதான் வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா BOD. What is BOD? The amount of oxygen that would be consumed by the bacteria if all the organic matter that is present in வாட்டர் இஸ் கன்சியூம்ட். ஸோ என்ன பண்ணுது, அந்த பாக்டீரியா வளரும்போது எல்லா ஆர்கானிக் மேட்டரையும் வந்து கன்சியூம் பண்ணுறதுக்கு எந்த அளவுக்கு ஆக்சிஜனை வந்து யூட்டிலைஸ் பண்ணுதோ அந்த அளவை தான் நம்ம என்ன சொல்கிறோம், BOD. ஸோ இந்த கான்ஸ்டன்ட் அஜிடேஷன்னால் என்ன ஆகுதுன்னா, இந்த ஏரோபிக் பாக்டீரியா வந்து நிறைய வளரும் போது என்ன ஆகுது, தேர் வில் பி BOD. இட் ரெடியூசஸ் த BOD. The sewage water is treated until the BOD is reduced. Because if the BOD is greater, the polluting potential of the water also will be greater. So the BOD is reduced. So after the BOD is reduced, the effluent is passed into the settling tank. ஒரு settling tankல pass பண்றாங்க, where again the bacterial flocks are allowed to sediment, and the sediment is called as the ஆக்டிவேட்டட் ஸ்லட்ஜ். ஸோ இந்த BOD வந்து நல்லா ரெடியூஸ் ஆன உடனே இந்த மேலே இருக்க அந்த எஃப்ளூயண்ட்டை வந்து என்ன பண்ணுறாங்க, செட்டிலிங் டேங்க்கு வந்து பாஸ் பண்ணுறாங்க. அப்போ என்ன ஆகுது, அந்த பாக்டீரியல் ஃப்ளாக்ஸ் வந்து ஏற்கனவே ஃபார்ம் ஆச்சுல, அது எல்லாமே என்ன ஆகுது, அப்படியே செடிமெண்ட்டாக கீழே வந்து செட்டில் ஆகிடுது. அதை வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா ஆக்டிவேட்டட் ஸ்லட்ஜ். ஸோ இந்த ஆக்டிவேட்டட் ஸ்லட்ஜில் உள்ள ஸ்மால் பாட்டை வந்து அகெயின் தே வில் பம்ப் இன்டு த ஏரேஷன் டேங்க். ஸோ இன்னொரு ஏரேஷன் டேங்க்குள்ளே இதிலிருந்து ஒரு சின்ன போர்ஷன் எடுத்து அனுப்புவாங்க. தட் வில் சர்வ் அஸ் த இனாக்குலம். ஏன்னா வந்து அதில் வந்து அந்த பாக்டீரியல் ஃப்ளாக்ஸ் இருக்குது, அது வந்து என்ன பண்ணும், திரும்ப பாக்டீரியல் க்ரோத்துக்கு வந்து அந்த டேங்க்கில் வந்து ஹெல்ப் பண்ணுன்றதுனால அதுலேருந்து ஸ்மால் பாட்டை இன்னொரு ஏரேஷன் டேங்க்குக்கு வந்து சர்வ் அனுப்புவாங்க. மீதி ரிமைனிங் மேஜர் பாட், அதிகமாக இருக்கிற அந்த மேஜர் பாட்டை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அகெயின் தே வில் பி ட்ரான்ஸ்ஃபரிங் இட் இன்டு த ஆனோரோபிக் ஸ்லட்ஜ் டைஜஸ்டர்ஸ். இங்கே வந்து முதல்ல வந்து ஏரோபிக் கண்டிஷனில் வந்து தே ஆர் அலோயிங் த மைக்ரோ பாக்டீரியா அண்ட் த ஃபங்கல் டு ஃபார்ம் த ஃப்ளாக். ஸோ அகெயின் தே ஆர் அலோயிங் த ஃப்ளாக் டு செடிமெண்ட். ஃப்ளாக்ஸ் வந்து என்ன ஆகுது, அப்படியே செட்டில் ஆகுது. அதுக்கப்புறமா என்ன பண்ணுறாங்க, அதுலேருந்து கொஞ்சம் போர்ஷனை எடுத்து இன்னொரு ஏரேஷன் டேங்க்குக்கு வந்து செட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறாங்க, ரிமைனிங் மேஜர் பார்ட்டை வந்து ஆனரோபிக் ஸ்லட்ஜ் டைஜஸ்டர்ஸ் அதுக்குள்ளே வந்து சென்ட் பண்ணுறாங்க. த பாக்டீரியா here it will be growing anaerobically without utilizing the bacteria. So here what they will do is this bacteria will digest the bacteria and fungi that is present in the sludge. So sludgeல இருக்கிற பாக்டீரியாவையும் ஃபங்கையையும் இந்த anaerobic bacteria வந்து என்ன பண்ணும், அதில் இருக்கிற anaerobic கண்டிஷனில் வந்து என்ன பண்ணும், கம்ப்ளீட்டாக வந்து அதை டைஜஸ்ட் பண்ணிடும். ஸோ இந்த டைஜஷனில் இந்த பாக்டீரியல் டைஜஷனில் they will be producing the mixture of gases like the methane, hydrogen sulfide and the கார்பன் டை ஆக்சைடு. ஸோ இப்போ அது ப்ரொடியூஸ் பண்ணுறது என்ன கேஸஸ் ப்ரொடியூஸ் பண்ணும், மீத்தேன், ஹைட்ரஜன் சல்ஃபைடும் கார்பன் டை ஆக்சைடும். ஸோ அது வந்து என்ன ஃபார்ம் ஆகும்னா பயோகேஸ், தட் இஸ் யூஸ்ட் ஆஸ் எ ஃபியூயல். ஸோ ஒரு சோர்ஸ் ஆஃப் எனர்ஜியாக நம்ம வந்து அதை திரும்பவும் யூஸ் பண்ணிக்கலாம். The next stage is the tertiary treatment, which forms the final process. The water from the anaerobic sludge digesters, they are sent into the
secondary settling tank, and from the secondary settling tank the water is sent into the disinfectant tanks. This treatment involves removing the inorganic components. ஸோ இதில் வந்து என்ன பண்ணுறோம், பாஸ்பரஸ், நைட்ரஜன் அந்த மாதிரி இன்ஆர்கானிக் காம்பனன்ட்ஸை நம்ம ரிமூவ் பண்ணி வாட்டரோட குவாலிட்டியை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறோம். ஸோ தட் இட் கேன் பி ரீயூஸ்ட், ரீசைக்கிள்ட் or released into the natural bodies like the rivers and the streams. ஸோ இந்த ட்ரீட்மெண்ட் வந்து என்ன பண்ணுறோம், ஒரு டிஸ்இன்ஃபெக்டன்ட் டேங்க்கில் வந்து வாட்டரை விடுறாங்க செகண்டரி ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம். அந்த இதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், யூவி ரேஸை வந்து அனுப்பி நம்ம வந்து வாட்டரை ட்ரீட் பண்ணுறோம். ஸோ இந்த ட்ரீட்மெண்ட் மூலமாக நம்ம என்ன பண்ணுறோன்னா அதில் இருக்கிற நைட்ரஜன், பாஸ்பரஸ் அந்த மாதிரி இன்ஆர்கானிக் காம்பனன்ட்ஸை வந்து நம்ம ரிமூவ் பண்ணுறோம். ஸோ இது தான் வந்து ஒரு ஃபைனல் ப்ராசஸ். நம்மளுடைய வேஸ்ட் வாட்டரோட குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணி நம்ம அதை ரீயூஸ் பண்ணுறதுக்கோ இல்லை திரும்பவும் அதை ரீசைக்கிள் பண்ணுறதுக்கோ இல்லை வந்து நம்ம ஸ்ட்ரீம்ஸ் இல்லை ரிவர்ஸ் அந்த மாதிரி வாட்டர் பாடிஸில் விடுறதுக்கோ வந்து நம்ம வந்து ஒரு ஸ்டேஜுக்கு கொண்டு வரோம் வாட்டரை. Now we are using UV rays for disinfecting the water. Why we are using the UV rays is, previously இந்த குளோரினேஷன் நம்ம யூஸ் பண்ணும் போது பார்த்திங்கன்னா குளோரின் ரெசிஸ்டன்ட் மைக்ரோப்ஸ் இருக்குது, லைக் த கிரிப்டோஸ்போரிடம் அண்ட் கியார்டியா. இது வந்து என்ன பண்ணும், குளோரினோட ப்ரெசன்ஸ்லேயும் வந்து இந்த ரெண்டு மைக்ரோ ஆர்கானிசம்ஸும் வளர்ந்துட்டு இருந்துச்சு. பட் இந்த யூவி ரேஸ் பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு குளோரின் ரெசிஸ்டன்ட் மைக்ரோ ஆர்கானிசம்ஸை வளர விடாமல் பண்ணிச்சு. அதனால we have moved to the UV rays. Another reason is it does not alter the water quality. வாட்டரோட குவாலிட்டியை வந்து எந்த வித மாற்றமும் செய்யலை. அதே மாதிரி it does not allow the microorganisms to grow. It is a chemical free process. So we are completely replacing the existing chlorination system and using the UV rays for treating the water in the final process. I think you would have understood the 3 stages of wastewater treatment. So first is the primary treatment. Primary treatmentல என்ன பண்ணுறோம், 2 ப்ராசஸ் இருக்குது. One is the sequential filtration. ஃபில்டர் பண்ணி அந்த சாலிட் சப்ஸ்டன்சஸை ரிமூவ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், செடிமெண்டேஷன். அதில் இருக்கிற அந்த கிரிட், சாண்டு, பெபிள்ஸ் இதெல்லாம் அடியில் செப்பரேட் பண்ணிடுறோம். அந்த சூப்பர் நெட், அது மேலே செட்டிலாக இருக்கிற அந்த சூப்பர் நெட் ஃப்ளூயிடு அதை தான் வந்து என்ன பண்ணுறோம், ப்ரைமரி எஃப்ளூயண்ட்டாக செகண்டரி ஸ்டேஜுக்கு வந்து நம்ம அனுப்புகிறோம். ஸோ இந்த செகண்டரி ஸ்டேஜ் என்ன பண்ணுறோம், நம்ம வந்து ஏரேஷன் கம்ப்ளீட்டாக வந்து ஏரேஷன் பண்ணிவிட்டு அதை நல்லா அஜிடேட் பண்ணுறோம். ஸோ அதனால் என்ன ஆகுதுன்னா நல்ல மைக்ரோப்ஸ் வளர்ந்து ஒரு ஃப்ளாக் ஃபார்ம் ஆகுது. நெக்ஸ்ட் என்ன ஆகுது, இந்த மைக்ரோப்ஸ் நிறையா வளர்ந்ததுனால ஒரு பயாலஜிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட் வந்து அங்கே வருது. ஸோ அந்த டிமாண்ட் வந்து என்ன ஆகுது, அந்த வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணுறோம். அந்த எந்த அளவுக்குன்னா அந்த பொல்யூஷன் வந்து கம்மியாகிறதுக்காக அந்த பிஓடியை வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த பிஓடி ரெடியூஸ் பண்ண பிறகு என்ன ஆகுது, நம்ம வந்து அதை செட்டிலிங் டேங்க்குக்கு அனுப்புகிறோம். அந்த செட்டிலிங் டேங்க்கில் வந்து என்ன பண்ணுறோம், அந்த பாக்டீரியா ஃப்ளாக்ஸ் வந்து செடிமெண்ட் ஆகிடுது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், அதில் இருக்கிற ஆக்டிவேட்டட் ஸ்லட்ஜ் எடுத்து திரும்பவும் ஏரேஷன் டேங்க்கில் ஒரு இனாக்குலமாக இருக்கட்டும் அப்படின்னு மீதி பாக்டீரியா க்ரோ பண்ணுறதுக்காக கொஞ்சம் போர்ஷனை வந்து ஏரேஷன் டேங்க்குக்கு அனுப்புகிறோம். மீதி போர்ஷனை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஆனரோபிக் ஸ்லட்ஜ் டைஜஸ்டர்ஸ் அதுக்கு அனுப்புகிறோம். அந்த ஸ்லட்ஜ் டைஜஸ்டர்ஸ்லேருந்து திரும்பவும் செகண்டரி செட்டிலிங் டேங்க்குக்கு வருது. அங்கேருந்து டெர்ஷரி ட்ரீட்மெண்ட்டுக்கு போகுது. அந்த டெர்ஷரி ட்ரீட்மெண்ட்டில் என்ன பண்ணுறோம், அந்த டிஸ்இன்ஃபெக்டன்ட் டேங்க்கில் வந்து நம்ம டிஸ்இன்ஃபெக்டன்ட் யூஸ் பண்ணுறோம். அந்த டிஸ்இன்ஃபெக்டட் குளோரினாக இருக்கலாம் இல்லை யூவி ரேஸாக இருக்கலாம். ஸோ தட் தேர் வில் பி மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் க்ரோத், எந்த ஒரு மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் க்ரோத்தும் இல்லாமல் இருக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், டிஸ்இன்ஃபெக்டட் ஆட் பண்ணுறோம். ஸோ இதுதான் வந்து ஒரு ஃபைனல் ப்ராசஸ். இந்த ஃபைனல் ப்ராசஸுக்கு அப்புறம் வாட்டரோட குவாலிட்டியை வந்து நம்ம கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ஸோ தட் இட் கேன் பி ரீயூஸ்ட், ரீசைக்கிள்ட் ஆர் ரிலீஸ்ட் இன் டு த வாட்டர் ஸ்ட்ரீம்ஸ். So in this topic the possible 2 mark is what is BOD. I have marked and given, you have to learn that. Next it may be asked, you may be asked
the primary treatment in 3 marks or secondary treatment in 5 marks. Like that they may ask separately. Read all the 3 stages. Thank you, children.